உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் புர்ஜி தான் பண்ண போகிறோம். வெஜிடேரியன் புர்ஜி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். பனீர் வெஜிடேரியன் புர்ஜி வந்து எக் இன்ஸ்டெட் ஆஃப் எக் புர்ஜி வி வில் டூ த வெஜிடேரியன் புர்ஜி. அதுக்கு நம்ம வந்துட்டு காட்டேஜ் சீஸ் யூஸ் பண்ணுறோம். பனீர் இருக்கு இல்லையா, அந்த பனீர் யூஸ் பண்ண போகிறோம். பனீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கேப்சிகம், குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கார்ன்கெனல், சோள முத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொஞ்சம் சீப்ஸ், ஃப்ரெஷ்ஷு ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பட்டர் கொஞ்சம் வேணும், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பர்டிகுலராக மஸ்டர்ட் ஆயில் நம்ம அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அடுப்பை பற்ற வச்சு பேனும் வச்சாச்சு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில், ஒரு பேனில் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயிலுக்கு ஆக்சுவலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர், சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கார்லிக் ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆனியன், இப்போது கார்ன்கெனல், கடைசியாக டொமேட்டோவும் கேப்சிகமும் போட்டுக்கலாம். டொமேட்டோ உள்ள பல்ப்பு இல்லாமல் வெறும் ஸ்கின் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா பல்ப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஜூஸி ஆயிரும். அதனால் நான் பல்ப்பு எடுக்காமல் ஒன்லி ஸ்கின் மட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. ஸ்பைசஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கிற பனீர், இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக லைம் ஜூஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், ஜஸ்ட்டு மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒன்றா ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் கிடையாது. இது எல்லாமே ராவாக சாப்பிடக்கூடியது தான். பனீர் நீங்கள் ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஃபீல் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்பவே சூப்பரான வெஜிடேரியன் புர்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா?
கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஈவன் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக கூட நீங்கள் எல்லாருமே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புத்தம் புது டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.